ஓம் சாந்தி. டிசம்பர் 27, 2023. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய உங்களின் பிறவிகள் தேவர்களுடையதை விடவும் அதி மேன்மையானதாகும், நன்மை பயக்கக்கூடியதும் ஆகும். ஏனெனில் பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே தந்தையின் உதவியாளர்கள் ஆகின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இந்நேரத்தில் எவ்வாறு தந்தைக்கு உதவுகின்றீர்கள்? தந்தை தனது உதவியாளர்களான குழந்தைகளுக்கு என்ன பரிசை கொடுக்கின்றார்? பதில்: பாபா தூய்மையும் அமைதியும் நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். நாங்கள் தூய்மை மூலம் அவருக்கு உதவுகின்றோம். பாபா உருவாக்கியுள்ள யஜ்யத்தை நாங்கள் பராமரிக்கின்றோம். ஆகவே பாபா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பரிசை கொடுப்பார். சங்கம யுகத்தில் மாத்திரமே நாங்கள் மிக பெரியதோர் பரிசை பெறுகின்றோம். இப்பொழுது நாங்கள் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை அறிந்த திரிகால தரிசிகள் ஆகின்றோம். எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு சிம்மாசனத்தில் அமர்த்தப்படுவோம். இதுவே பரிசாகும். பாடல்: தந்தையும் தாயும் ஆதாரமும் பிரபுவும் நண்பரும் என்பதால் நீங்களே அனைவரினதும் பாதுகாவலர். ஓம் சாந்தி. இது யாருடைய புகழ்? இது சிவன் என்ற பெயரை கொண்ட பரம அன்பிற்கினிய பரமாத்மாவான பரம தந்தையினது புகழாகும். அவருடைய பெயரே அனைத்திலும் அதி உயர்வானது. அவர் வாழும் இடமும் அனைத்திலும் அதி உயர்வானது. பரம்பிதா பரமாத்மா என்பதன் பொருள் அவரே ஆத்மாக்கள் அனைவரிலும் அதி உயர்வான ஆத்மா என்பதாகும். வேறு எவரையும் பரமாத்மாவான பரம தந்தை என்று அழைக்க முடியாது. அவரது புகழ் எல்லையற்றது. அவரது புகழின் முடிவை அடைய முடியாத அளவிற்கு அவரின் புகழ் அதிக அளவில் உள்ளது என கூறப்படுகிறது. ரிஷிகளும் முனிவர்களும் கூட உங்களால் அவரின் இறுதியை அடைய முடியாதென்று கூறுவார்கள். இதுவும் அல்ல, அதுவும் அல்ல, நேத்தி நேத்தி என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். இப்பொழுது பாபாவே வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுத்துள்ளார். ஏன்? பாபாவின் அறிமுகம் இருக்க வேண்டும், இல்லையா? ஆகவே குழந்தைகளால் எவ்வாறு அவரின் அறிமுகத்தை பெற முடியும்? அவரே இந்த பூமிக்கு இறங்கி வரும் வரை வேறு எவராலுமே அவரின் அறிமுகத்தை கொடுக்க முடியாது. தந்தை மகனை காட்டும் பொழுது மகன் தந்தையை காட்டுகின்றார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். எனது பாகமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நானே வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வேண்டும். இது ராவண ராஜ்யம் என்பதால் சீதைக்கு உரியவரான தூய்மையாக்குபவரான ராமரே வாருங்கள் என்று சாதுக்களும் புனிதர்களும் தொடர்ந்தும் பாடுகிறார்கள். ராவணனும் குறைந்தவன் அல்ல. முழு உலகையும் தமோபிரதானமாகவும் தூய்மையற்றதாகவும் ஆக்கியவர் யார்? ராவணன் ஆவான். பின்னர் அதனை தூய்மையாக்குவதற்கு சக்தி வாய்ந்த ராமர் வருகின்றார். அரை கல்பத்திற்கு ராமரின் ராஜ்யம் உள்ளது. அரை கல்பத்திற்கு ராவணனின் ராஜ்யம் தொடர்கிறது. ராவணன் யார் என்பது எவருக்கும் தெரியாது. அவர்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் அவனின் கொடும் பாவியை எரிக்கிறார்கள். இருந்த பொழுதும் ராவணனின் ராஜ்யம் இன்னமும் தொடர்கிறது. அவன் எரிக்கப்படுவதில்லை. கடவுள் சர்வ சக்திகளும் உள்ளவர் எனில் ஏன் அவர் ராவணனை ஆட்சி செய்வதற்கு அனுமதிக்கின்றார் என்று மக்கள் கூறுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இது வெற்றிக்கும் தோல்விக்கும், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குமான விளையாட்டாகும். முழு நாடகமும் பாரதத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. பரம தந்தையே சர்வ சக்திவான் என்பதால் அவர் நாடகம் முடிவடைவதற்கு முன்னரே வருவார் என்றோ அல்லது அவரால் நாடகத்தை இடைநடுவே நிறுத்த முடியும் என்றோ இல்லை. தந்தை கூறுகின்றார், முழு உலகமும் தூய்மையற்றதாகும் பொழுது நான் வருகின்றேன்.
இதனாலேயே மக்கள் சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள். சிவனுக்கு வந்தனங்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகிய தேவர்களுக்கு வந்தனங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் சிவனை நோக்கி பரமாத்மாவிற்கு வந்தனங்கள் என்று கூறுவார்கள். சிவன், பாபுல்நாத் அல்லது சோமநாதர் கோவில்களில் அவர்கள் காட்டியுள்ளதை போன்றவரா? பரம்பிதா பரமாத்மாவிற்கு அவ்வளவு பெரிய உருவம் உள்ளதா? அல்லது ஆத்மாக்களுக்கு சின்னம் சிறிய உருவமும் தந்தைக்கு பெரிய உருவமும் உள்ளனவா? இந்த கேள்வி உள்ளது இல்லையா? இங்கு ஒரு சிறியவரை குழந்தை என்றும் முதியவரை தந்தை என்றும் கூறுவது போல் பரமாத்மாவான பரம தந்தையே மிக பெரியவரும் ஆத்மாக்களாகிய நாங்கள் சிறியவர்களுமா? இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, நீங்கள் எனது புகழை பாடுகின்றீர்கள். பரமாத்மாவின் புகழ் எல்லையற்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவரே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். ஆகவே தந்தையே விதை என்று அழைக்கப்படுவார் இல்லையா? அவரே படைப்பவர். வேதங்கள், உபநிடதங்கள், கீதை, யாகங்கள், விரதங்கள், தான தர்மங்கள் போன்ற மற்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. அவற்றுக்கென்று ஒரு காலம் உள்ளது. அரை கல்பத்திற்கு பக்தியும் அரை கல்பத்திற்கு ஞானமும் நிலவுகின்றன. பக்தி பிரம்மாவின் இரவும் ஞானம் பிரம்மாவின் பகலும் ஆகும். சிவ் பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. அவர் கூறுகின்றார், உங்கள் ராஜ்ய பாகியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் மீண்டும் ஒரு முறை ராஜயோகத்தை உங்களுக்கு கற்பிக்கின்றேன். பிரம்மாவின் இரவு இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. தர்மத்தை அவதூறு செய்கின்ற அதே காலம் இப்பொழுது வந்துள்ளது. யாரை அவர்கள் அதிகம் அவதூறு செய்கிறார்கள்? பரம்பிதா பரமாத்மா சிவனையே ஆகும். எப்பொழுதெல்லாம் உச்ச அளவு அதர்மம் நிலவுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வருகின்றேன் என்று எழுதப்பட்டுள்ளது. முன்னைய கல்பத்தில் நான் ஞானத்தை சமஸ்கிருதத்தில் கொடுத்தேன் என்று இல்லை. அது அதே மொழியாகும். தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்ற ஒரே ஒருவருக்கு பாரதத்தில் அவதூறு ஏற்படும் பொழுது, அவர்கள் என்னை கற்களிலும் கூழாங்கற்களிலும் இடும் பொழுது நான் வருகின்றேன். பாரதத்தை சொர்க்கமாக்குபவரும் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரும் ஆகிய அந்த ஒரே ஒருவரை அவர்கள் அதிக அளவு இழிவுபடுத்தியுள்ளார்கள். பாரதமே அனைத்திலும் அதி பழமையான தேசம் என்பதும் அது என்றுமே அழியாதது என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சத்யுகத்தில் இங்கு லட்சுமி நாராயணனின் ராஜ்யமும் இருக்கும். சொர்க்கத்தை உருவாக்குபவரே அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். அதே பாரதம் இப்பொழுது தூய்மையற்று உள்ளது. இதனாலேயே நான் மீண்டும் ஒரு முறை வந்துள்ளேன். இதனாலேயே அவர்கள் சிவனுக்கு வந்தனங்கள் என்று அவரின் புகழை பாடுகிறார்கள். இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் பாகமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்ந்தும் இடம் பெறுகிறது. சிலர் அதிலிருந்து சிறு பகுதிகளை எடுத்து ஒரு எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தை உருவாக்குகிறார்கள். நாங்கள் இப்பொழுது பிராமணர்களாகி பின்னர் தேவர்கள் ஆகுவோம். இது கடவுளின் குலமாகும். இது உங்களுடைய 84வது பிறவியின் இறுதியாகும். இப்பொழுது உங்களுக்கு 4 குலங்களினரும் ஞானம் உள்ளது. இதனாலேயே பிராமண குலமே அனைத்திலும் அதி உயர்வானது. எவ்வாறாயினும் தேவர்களே புகழப்பட்டு வணங்கப்படுகிறார்கள். பிரம்மாவின் ஆலயம் ஒன்றும் உள்ளது. ஆனால் கடவுள் இவரிலேயே பிரவேசித்து பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. ஸ்தாபனை நடைபெறுவதால் விநாசமும் இடம்பெற வேண்டும். இதனாலேயே ருத்ர ஞான யாகத்திலிருந்து விநாசத்திற்கான ஜுவாலைகள் வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த அதே தந்தையே இப்பொழுது குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, இதுவே இப்பொழுது உங்கள் இறுதி பிறப்பாகும்.
ஸ்வர்க்க ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் மீண்டும் ஒரு முறை வந்துள்ளேன். அது உங்களுடைய உரிமையே ஆகும். ஆனாலும் என்னுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களுக்கே நான் ஸ்வர்க்கம் என்ற பரிசை கொடுப்பேன். மற்றோரும் அமைதிக்கான பரிசு போன்றவற்றை பெறுகிறார்கள். ஆனால் தந்தை உங்கள் அனைவருக்கும் ஸ்வர்க்கம் என்ற பரிசை கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் அதனை எடுப்பதில்லை. உங்கள் மூலம் அதன் ஸ்தாபனை இடம்பெறுவதை நான் தூண்டுகின்றேன். ஆகவே நான் அதனை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் சிவ பாபாவின் பேர குழந்தைகளும் பிரம்மாவின் குழந்தைகளும் ஆவீர்கள். பிரஜாபிதா பிரம்மா மாத்திரமே ஏராளமான குழந்தைகளை தத்தெடுப்பார். இந்த பிராமண பிறவியே உங்களது அதி உயர்ந்த பிறவியாகும். இதுவே உங்களின் நன்மை பயக்கும் பிறவியாகும். தேவர்களினதும் சூத்ரர்களினதும் பிறப்புகள் நன்மை பயப்பவை அல்ல. இதுவே உங்கள் அதி நன்மை பயக்கும் பிறப்பாகும். ஏனெனில் நீங்கள் தந்தையின் உதவியாளர்களாகி உலகில் அமைதியையும் தூய்மையையும் ஸ்தாபிக்கின்றீர்கள். பரிசில்களை வழங்குபவர்களுக்கு இது தெரியாது. அவர்கள் அதனை அமெரிக்கர்கள் போன்றோர்களுக்கு வழங்குகிறார்கள். தந்தை கூறுகின்றார், எனது உதவியாளர்கள் ஆகுபவர்களுக்கு நான் ஒரு பரிசை வழங்குகின்றேன். உலகில் தூய்மை இருக்கும் பொழுது அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கும். இது ஒரு விலை மாதர்களின் இல்லமாகும். சத்திய யுகமே ஆலயமாகிய ஒரு சிவாலயமாகும். சிவ் பாபா அதனை ஸ்தாபித்தார். சாதுக்களும் சந்நியாசிகளும் ஹத்த யோகிகள். அவர்கள் கீதை, மகாபாரதம் ஆகியவற்றை 1000 முறைகள் வாசித்திருந்தாலும் அவர்களால் இல்லற பாதையை பின்பற்றுபவர்களுக்கு இலகு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அவரே அனைவரினதும் பாபா. அனைத்து சமயங்களையும் சார்ந்தவர்களுக்கு அவர் கூறுகின்றார், உங்கள் புத்தியின் யோகத்தை என்னுடன் மாத்திரம் இணைத்துக் கொள்ளுங்கள். நானும் ஒரு சின்னஞ்சிறிய புள்ளியே. நான் அந்த அளவு பெரியவன் அல்ல. ஆத்மாவை போன்றே பரமாத்மாவும் இருக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் இங்கு நெற்றி புருவத்தின் மத்தியில் வாழ்கின்றார். அவர் மிக பெரியவராக இருந்தால் அவரால் எவ்வாறு நெற்றியின் புருவ மத்தியில் வாழ முடியும்? நான் ஓர் ஆத்மா போன்றவர். நான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவரும் ஆவேன். நான் என்றென்றும் தூய்மையானவர். ஆனால் மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் பிறப்பு இறப்புக்குள் வருகிறார்கள். அவர்கள் தூய்மையானவர்களிலிருந்து தூய்மையற்றவர்களாகவும் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாகவும் ஆகின்றார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்கள் ஆக்குவதற்கு தந்தை மீண்டும் ஒரு முறை இந்த ருத்ர யாகத்தை உருவாக்கி உள்ளார். அதன் பின்னர் சத்தியுகத்தில் எவ்வித யாகமும் இருக்க முடியாது. பின்னர் வேறு எந்த யாகமும் உருவாக்கப்பட முடியாது. அனர்த்தனங்கள் உள்ள பொழுதே யாகங்கள் உருவாக்கப்படுகின்றன. மழை இல்லாது விட்டாலோ அல்லது வேறு ஏதாவது அனர்த்தனங்கள் உள்ள பொழுதோ அவர்கள் யாகத்தை உருவாக்குகிறார்கள். சத்திய திரேதா யுகங்களில் அனர்த்தனங்கள் இருப்பதில்லை. இந்நேரத்தில் பல வகையான அனர்த்தனங்கள் உள்ளன. இதனாலேயே மிகப்பெரிய வியாபாரியான சிவ் பாபா இந்த யாகத்தை உருவாக்குவதால் ஆகுதிகள் அனைத்தும் எவ்வாறு தீயில் இடப்படும் என்றும், எவ்வாறு விநாசம் இடம்பெற உள்ளது என்றும், எவ்வாறு பழைய உலகம் ஒரு இடுகாடாக போகிறது என்றும் முன்கூட்டியே உங்களுக்கு காட்சிகளையும் அருள்கின்றார். ஆகவே ஏன் நீங்கள் உங்கள் இதயத்தை இந்த பழைய உலகுடன் இணைக்க வேண்டும்? இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் பழைய உலகின் மீது எல்லையற்ற துறவரத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சந்நியாசிகள் தமது வீடுகளையும் குடும்பங்களையும் துறக்கிறார்கள். நீங்கள் உங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் துறக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் கவனித்துக் கொள்வதுடன் அவர்கள் மீதுள்ள உங்கள் பற்றை துண்டித்து விடவும் வேண்டும். அவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணித்து விட்டார்கள். ஏன் நீங்கள் உங்கள் இதயத்தில் அவர்களின் மீது பற்றை வைத்திருக்க வேண்டும்? அது பிணங்களின் உலகமாகும். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது,
தேவதைகளின் பூமியை நினைவு செய்யுங்கள். ஏன் நீங்கள் இந்த இடுகாட்டை நினைவு செய்கிறீர்கள்? பாபா ஒரு முகவராகி உங்கள் புத்தியின் யோகத்தை தன்னுடன் இணைக்கின்றார். அவர்கள் கூறுகிறார்கள், ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்திருந்தார்கள். இப்புகழும் அவருக்கே உரியது. கலியுக குருமார்களை தூய்மையாக்குபவர் என்று கூற முடியாது. அவர்களால் சத்கதி அருள முடியாது. ஆம், அவர்களால் சமய நூல்களை உரைக்கவும் சமய கிரியைகளை செய்யவும் முடியும். சிவ் பாபாவிற்கென ஒரு ஆசிரியரோ அல்லது குருவோ இல்லை. பாபா கூறுகின்றார், நான் உங்கள் சொர்க்க ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்துள்ளேன். பின்னர் நீங்கள் சூரிய வம்சத்தினராகவோ அல்லது சந்திர வம்சத்தினராகவோ ஆகலாம். எவ்வாறு நீங்கள் அப்படி ஆகின்றீர்கள்? போரின் மூலமாகவா? இல்லை. லக்ஷ்மி நாராயணரோ அல்லது ராமர் சீதையோ தங்கள் ராஜ்யத்தை போர் மூலம் பெறவில்லை. அவர்கள் இந்நேரத்தில் மாயையுடன் போர் புரிந்தார்கள். நீங்கள் மறைமுகமான போராளிகள். இதனாலேயே சக்தி சேனையாகிய உங்களை எவருக்கும் தெரியாது. நீங்கள் யோக சக்தியின் மூலம் முழு உலகிற்கும் அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் உலக ராஜ்யத்தை இழந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அதனை மீண்டும் ஒருமுறை திரும்பவும் பெற்றுக் கொள்கிறீர்கள். தந்தையே உங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கின்றார். இப்பொழுது தந்தையின் உதவியாளர்கள் ஆகுபவர்களே அமைதி மற்றும் செல்வ செழிப்பு என்ற பரிசை அரை கல்பத்திற்கு பெறுவார்கள். சரீரமற்றவராகி தந்தையை நினைவு செய்பவர்களும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களும் தங்கள் இனிய வீடாகிய அமைதி தாமத்தையும் தங்கள் இனிய ராஜ்யத்தையும் நினைவு செய்து தூய்மையாகுபவர்களையுமே பாபா உதவியாளர்கள் என்று அழைக்கின்றார். இது மிகவும் இலகுவானது. ஆத்மாவாகிய நான் ஒரு நட்சத்திரம். எனது தந்தை பரமாத்மாவும் ஒரு நட்சத்திரமே. அவர் அதை போன்று அவ்வளவு பெரியவரானவர் அல்ல. ஆனால் ஒரு நட்சத்திரத்தை எவ்வாறு வணங்க முடியும்? ஆகவே அவர்கள் அவரை வணங்குவதற்காக பெரிதாக செய்துள்ளனர். தந்தையே முதலில் வணங்கப்படுகின்றார், பின்னர் மற்றோர் வணங்கப்படுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணரே அதிகம் வணங்கப்படுகின்றனர். ஆனால் யார் அவர்களை அவ்வாறு ஆக்கியவர்? ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். அந்த ஒரே ஒருவருக்கே மகத்துவம் உரியது. அவருடைய பிறந்த நாள் வைரம் போன்று பெருமதி மிக்கது. ஆனால் மற்றோரின் பிறந்த நாட்கள் சித்திகளிலும் பெருமதியானவை. சிவனுக்கு வந்தனங்கள். அது அவருடைய யாகமாகும். இது பிராமணர்களாகிய உங்களின் மூலம் உருவாக்கப்பட்டது. அவர் கூறுகின்றார், தூய்மையும் அமைதியும் ஸ்தாபிப்பதற்கு எனக்கு உதவி செய்பவர்களுக்கு நான் இந்த அளவு பலனை கொடுக்கின்றேன். பிராமணர்களாகிய உங்கள் மூலமே இந்த யாகம் உருவாக்கப்பட்டதால் அவர் நிச்சயம் உங்களுக்கு தானம் வழங்குவார். அவர் அத்தகையதோர் பிரம்மாண்டமான யாகத்தை உருவாக்கி உள்ளார். வேறு எந்த யாகமும் இந்த அளவு காலத்திற்கு நீடிக்க முடியாது. அவர் கூறுகின்றார், நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு எனக்கு உதவுகின்றீர்களோ அதற்கு ஏற்ப நான் உங்களுக்கு பரிசு வழங்குவேன். நானே அனைவருக்கும் பரிசை வழங்குபவர். நான் எதனையும் எடுப்பதில்லை. நான் உங்களுக்கு அனைத்தையும் வழங்குகின்றேன். ஏதாவது செய்பவர்கள் அதற்குரிய பலனை பெறுவார்கள். நீங்கள் சிறிதளவு செய்தீர்களானால் பிரஜைகளுக்குள்ளேயே வருவீர்கள். காந்திஜிக்கு உதவி செய்தவர்கள் பின்பு ஜனாதிபதியாகவோ அல்லது ஒரு மந்திரி போன்றவர்களாகவோ ஆகினார்கள். அது தற்காலிகமான சந்தோஷமே. தந்தை உங்களுக்கு ஆரம்பம், மத்தியமம், இறுதி ஆகியவற்றின் ஞானத்தை கொடுத்து தன்னை போன்று உங்களை திரிகாலதரிசிகள் ஆக்குகின்றார். அவர் கூறுகின்றார், எனது சுய சரிதையை அறிந்ததன் மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் ஆகுவீர்கள். சந்நியாசிகளால் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அவர்களிடமிருந்து நீங்கள் என்ன ஆஸ்தியை பெறுவீர்கள்? அவர்கள் ஒருவருக்கே சிம்மாசனத்தை கொடுப்பார்கள். எனவே மற்றோர் எதனை பெறுவார்கள்? பாபா உங்கள் அனைவருக்கும்
ஒரு சிம்மாசனத்தை கொடுக்கின்றார். அவர் அவ்வாறான சுயநலமற்ற சேவையை செய்கின்றார். இருப்பினும் நீங்கள் என்னை சிறு கற்களிலும் கூழாங்கற்களிலும் வைத்து அதிகம் இழிவுபடுத்தி உள்ளீர்கள். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சித்திகள் போல் ஆகும் பொழுது நான் உங்களை வைரங்கள் போன்று ஆக்குகின்றேன். பாரதத்தை நான் எண்ணற்ற முறை சொர்க்கமாக்கி உள்ளேன். பின்னர் மாயை அதனை நரகமாக்கினாள். இப்பொழுது நீங்கள் பேறுகளை பெற விரும்பினால் தந்தையின் உதவியாளர்கள் ஆகி உண்மையான பரிசை பெறுங்கள். இதில் தூய்மையே முதன்மையானது. பாபா சந்நியாசிகளையும் புகழ்கின்றார். அவர்களும் சிறந்தவர்கள், ஏனெனில் அவர்கள் தூய்மையாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பாரதத்திற்கு ஆதரவு அளிப்பதுடன் அது சீரழிந்து விடுவதிலிருந்தும் தடுக்கின்றார்கள். இல்லாது விட்டால் அது எவ்வாறு ஆகியிருக்கும் என்று கூற வேண்டியதில்லை. எவ்வாறாயினும் இப்பொழுது பாரதம் சொர்க்கமாக்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழ்ந்தவாறு தூய்மையாகவும் இருக்க வேண்டும். பாப் தாதா ஆகிய இருவரும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். சிவ் பாபாவும் இப்பழைய சப்பாத்தின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குகிறார்கள். அவரினால் ஒருவரை புதியதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் ஒரு தாயின் கர்ப்பப்பையிலும் பிரவேசிப்பதில்லை. அவர் இந்த தூய்மையற்ற உலகில் ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். இந்த கலியுகத்தில் கார் இருள் உள்ளது. இந்த கார் இருளை அவர் பேரொளியாக்க வேண்டியுள்ளது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த எல்லையற்ற உலகை உங்கள் இதயத்திலிருந்து அகற்றுவதுடன் உங்கள் பற்றையும் துண்டித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை அதனுடன் இணைத்துக் கொள்ளாதீர்கள். 2. தந்தையின் உதவியாளர் ஆகுவதுடன் ஒரு பரிசை பெறுவதற்கு 1. ஷரீரமற்றவர்களாக இருங்கள். 2. தூய்மையானவர்களாக இருங்கள். 3. சுயதர்ஷ்ண சக்கரத்தை சுழற்றுங்கள். 4. உங்கள் இனிய வீட்டையும் உங்கள் இனிய ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்கள் சிறப்பு இயல்புகள் அனைத்தையும் உங்கள் முன்னால் வைப்பதனால் சதா சந்தோஷத்துடன் முன்னேறி செல்வதன் மூலம் ஒரு நம்பிக்கை கொண்ட புத்தியால் ஒரு வெற்றி ரத்தினம் ஆகுவீர்களாக. உங்கள் பலவீனங்களை அன்றி உங்கள் சிறப்பு இயல்புகள் அனைத்தையும் உங்கள் முன்னால் வையுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களில் நம்பிக்கையை கொண்டிருப்பீர்கள். உங்கள் பலவீனங்களை பற்றி அதிக அளவில் சிந்திக்காதீர்கள். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் சந்தோஷமாக முன்னேறுவீர்கள். தந்தை சர்வ சக்திவான் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். எனவே அவருடைய கரத்தை பற்றுபவர்கள் நிச்சயமாக அக்கறைக்கு செல்வார்கள். சதா அத்தகைய நம்பிக்கையை கொண்ட புத்தியை உடையவர்களே வெற்றி ரத்தினங்கள் ஆகிறார்கள். சுயமாகிய உங்களில் நம்பிக்கையும் தந்தையின் நம்பிக்கையும் நாடகத்தை பார்க்கையில் அதில் உள்ள ஒவ்வொரு காட்சியிலும் முழு நம்பிக்கையும் இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் தூய்மையின் ராஜரீகத்தை பேணுங்கள். அப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சிகளில் இருந்து பற்றற்றவர்கள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.